நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பாமக தலைவர் அன்புமணி உரையாற்றி வருகிறார். அதை பார்க்கலாம். எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? ஒருத்தர் தான். அப்போ என்ன நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்க அந்த மக்களுக்கு? என்ன கொடுத்துட்டீங்க? இதான் நாங்க கேட்கிறோம். இப்படி பொய்ய சொல்லி அப்புறம் நான் சொல்லிட்டேன், அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன், சிஎம் மிஸ்கைட் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டேன். அதுக்கு முதலமைச்சருக்கு கோவம் வந்துச்சு. என்ன மிஸ்கைட் பண்ணல, எனக்கு அப்ப எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் நிறைய நடந்து போச்சு, அதை விட்டுடுங்க. இப்ப நான் கேட்கறது என்ன, இந்த சமுதாயத்துடைய ஓட்டு வேணும், சமுதாயத்துடைய உழைப்பு வேணும், இந்த சமுதாயத்துடைய ரத்தம் வேணும். நீங்க ஆட்சியில் இருக்கணும், ஆனா இந்த மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை. சமுதாயம் படிக்க கூடாது, அப்படியே குடிக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, இப்படியே இருக்கணும், கொடியை பிடிக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த வன்னியர் சமுதாயம் தான் உங்களை உங்க கட்சியை வளர்த்தது. முதல் தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நீங்க போட்டியிட்ட தேர்தல் 1957 போட்டிட்டீங்க. 52 நடந்த முதல் தேர்தல், 57 நீ போட்டியிட்ட கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் எல்லாமே, ஒரு தொகுதி தவிர மற்ற எல்லாமே வன்னியர்கள் வாழ்கின்ற மண்ணிலே தான் உங்களை தேர்வு செய்தார்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே போன்று 1962 50 தொகுதிகளில் வெற்றி பெற்ற 50 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றதில் 45 தொகுதியில் வட மாவட்டத்தை சார்ந்தது. 1967 ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த தேர்தலில் 138 தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள். அது கிட்டத்தட்ட 90 92 தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்தது. இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு இந்த உதயசூரியன் சின்னம் கொடுத்ததே இந்த மண்ணை சார்ந்தவர் கோவிந்தசாமி ஏஜி, இப்ப இருக்கிற ஏஜி சம்பத் அவங்களுடைய தந்தை. அவருக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. நம்மளுடைய செஞ்சி ராமச்சந்திரன்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்கும்பு கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அடிக்கிட்டே போல எவ்வளவு மக்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்க. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.